ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை போட்டி கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை வெடிச்சிட்டு நான் போட்டியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா அலசியிருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் உப்பு, அப்புறம் மஞ்சாத்தூள் போட்டு நல்லா கழுவியிருக்கேன். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் போடலாம். வாங்க. இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ½ டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ இதில் நம்ம இதில் ஒரு 2 டம்ளர் நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, பொங்கி மேலே வந்துடும். இப்போ நம்ம இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன், புளிச்சக்கீரை. இதில் நம்ம ஒரு கிளாஸு நம்ம தண்ணி ஊற்றலாம். ஆல்ரெடி இதுலேயே தண்ணி இருக்கும். இப்போ நல்லா குக் ஆகட்டும். இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாணலியில் வச்சுருக்கோம். இந்த வாணலியில் நம்ம ஆயில், ஒரு 2 வெங்காயம், இதை நம்ம பொன்னிறமாக நம்ம வதக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆகணும். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்கலாம். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம இப்போ சேர்த்துட்டோம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுடுங்க. இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளியில் சால்ட் ஆட் பண்ணால் தான் நல்லா குக் ஆகும். நல்லா தக்காளியும் நல்லா மசியும். இப்போ இது நல்லா தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள்,
1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம இந்த மசாலா இதெல்லாமே நல்லா குக் பண்ணலாம். இது பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா வதங்கினா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், போட்டி வந்து நல்லா குக்காக இருக்குது. நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கிரேவியில் நம்ம போடலாம் வாங்க. பாருங்கள், நம்ம இப்போது போட்டி வந்து நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். கிரேவி நல்லா குக் ஆகணும். நம்ம நிறைய தண்ணி நம்ம இதில் ஊற்றக்கூடாது. இப்போ கிரேவி வந்து நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதில் புளிச்சக்கீரை லாஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். இது நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து சூடாக சாப்பாட்டுக்கு இல்லை களி, சப்பாத்தி இதிலெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.